இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெனோகிராஃபருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லைனா சர்ச் பண்ணி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நானே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்டன்னு அதை சொல்லலாம், ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டன்னாலும் ஸ்டெனோகிராஃபர்னாலும் சேம் தான். ஓகேங்களா, ஓகே. எல்லாருக்குமே இந்த டிஎன்பிசி குரூப் 4 தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த டிஎன்பிசி குரூப் 4ல் 800 to 1200 வேக்கன்சி எப்போவுமே கால்ஃபர் பண்ணுவாங்க. இயர்லி. ஓகேங்களா, இயர்லின்னு சொல்கிறாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு போஸ்டிங் போட்டு நம்ம வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கே 2 years ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 800 இருந்தது இந்த டைம் குறைஞ்சி 650 சம்திங்னு வச்சுக்கோங்க. 650 ஆயிருக்கு. இது வரைக்கும் எல்லா இயருமே 800 இருக்கும் வேக்கன்சி. இந்த டைம் 650 தான் இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் வர வருஷம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, 800 to 1200 ஆவரேஜ்ன்றதை சொல்ல முடியாது. அதை விட கூட குறையலாம், 650 விட கூட குறையலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த எக்ஸாமில் இப்போ நியூவாக பேட்டர்ன் மாற்றிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பாக மட்டும்தான் இருந்துச்சு தமிழ். இப்போ வந்து ரிட்டன் ஸ்கில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தமிழ் ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி ரிட்டனாகவும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் சயின்ஸு, ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். ஓகேங்களா, ரீசனிங்னு ஒன்று இல்லவே இல்லை, இப்போ புதுசாக ஆட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா, ரீசனிங்னா என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது, கிளாக் வைஸில் சுற்றுது. இப்போ வந்து வாட்ரு மேலே ஒரு இமேஜ் இருந்தால் வாட்டரில் வந்து எப்படி தெரியும், மிரரில் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அதேமாரி ஏதாவது ஒரு ரீசனோட ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அது பேர் ரீசனிங். இந்த ரீசனிங்கில் கேலண்டர் அப்படின்னு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, விஷுவல், ரிலேஷன்ஷிப்புன்றது இந்த ரீசனிங்கில் தான் வரும். ஓகேங்களா, இது வரைக்கும் ஆனால் ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் இருந்துச்சு. ஜென்ரல் ஆப்டிடியூட்னா என்னென்னா மேக்ஸு, எல்சிஎம், HCF இந்த மாதிரி மேக்ஸாக இருக்கிறது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஓகேங்களா, இப்போ ரீசனிங்கை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. அது என்னென்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லோரும் இந்த டிஎன்பிசி நோக்கி எதுக்கு வரும், நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஒன்று இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்காக தான் மெயினாக எல்லாருமே டிஎன்பிசியை ஃபோக்கஸ் பண்ணுறதே. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் 4ல் ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு வேலை கிடைக்கணும்னா போத் சீனியர் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்டு தமிழோட சீனியர் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இல்லை ஒரு ஜூனியர் தான் வச்சுருக்கேன், ஒரு சீனியர் தான் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. ஓகேங்களா, அதுவும் பிசி கேட்டகரி, எம்பிசி, எஸ்சி கேட்டகரிக்கு ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி. எஸ்டிக்கும் கம்மி தான், 99% எஸ்டிக்கு கம்மி. ஓகேங்களா, பிசிஎம்னு இருக்காங்களா, முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்களா, பிசிஎம்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்லாம் மறந்துடுங்க, கண்டிப்பாக போத் சீனியர் முடிக்கணும். ஓகே, குரூப் 4 விட்டா அதுக்கப்புறம் குரூப் 2A. ஓகேங்களா, குரூப் 2Aல நமக்கு ஸ்டெனோகிராஃபருக்கு வேக்கண்ட் உண்டு. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளப் பண்ணு. குரூப் 2க்கு கிடையாது, குரூப் 2Aக்கு தான் உண்டு. ப்ரிலிம்ஸு நார்மல், குரூப் 4ல் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் சேம். நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மெயின்ஸுக்கும் அதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் சிலபஸ் வைஸ் கொஞ்சம் சேம் தான். இந்த குரூப் 4ல் 100 வேக்கன்சி விடுவாங்க. 100ன்றது 90 to ஒரு 110 இவ்வளோ தான் ரேஞ்ச். ஓகேங்களா, இதோட வேக்கன்சி எப்போவுமே வருஷம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கும். இதை தாண்டி 150 160 அதெல்லாம் இது வரைக்கும் வரல. இதுக்கப்புறம் வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் விட்டோன்னா தமிழ்நாடு சைடில் வேறு என்ன இருக்குன்னா, இது இருக்குது, தமிழ்நாடு கோர்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலே சில கோர்ட்டுக்கெலாம் விடுவாங்க வேக்கன்சி. ஃபஸ்ட் அதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக போத் சீனியர் முடித்தவங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி வேலை கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது, அதுக்கும் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ், ஜென்ரல், ரீசனிங், ஆப்டிடியூட் சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் நடக்கும். என்னென்னா உங்களோட இங்கிலீஷு அண்டு தமிழ், அதோட பிகினர்ஸ் இருக்குல்ல, பிகினர்ஸ் புக்கில் நீங்கள் படித்த ரூல் படி உங்களுக்கு வந்து ரூல்ஸ் படி கொஞ்சம் கொஷின் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டாக அதை வைப்பாங்க. ஓகேங்களா, ஸ்கில்லாக நீங்கள் ஸ்பீடு எழுதாமல் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு இருக்கிற மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே,
இதை விட்டோன்னா இன்னும் ஒரு ஜாப் இருக்குது, ஜூனியர் ரிப்போர்ட்டர். ஓகேங்களா, ஜூனியர் ரிப்போர்ட்டரும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஜூனியர் ரிப்போர்ட்டரில் 2 இருக்கும், இங்கிலீஷ் ஜூனியர் ரிப்போர்ட்டர், தமிழ் ஜூனியர் ரிப்போர்ட். இது 2த்துக்குமே சீனியர் வரைக்கும் முடித்தா போதாது, ஹை ஸ்பீடு பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஹை ஸ்பீட். இதோட வேக்கன்சி 1 to 5 இவ்வளோதான்ப்பா. இதை தாண்டி இது வரைக்கும் வந்திருக்கானா, இது வரைக்கும் வரலை, இதுக்கப்புறம் வர்றதுக்கும் சான்சஸ் கம்மி. ஓகே, எப்பயுமே வருஷம் இவ்வளோ தான் விட்றாங்க. அப்போனா இதை தாண்டி போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. 1 or 2 to 5க்குள்ளே தான் இருக்கும் இதோட வேக்கன்சி. ஓகேங்க, இதுக்கு தான் நீங்கள் ஹை ஸ்பீடு முடிக்கணும். ஓகேங்களா, இங்கிலீஷ்னா 150 words per minute முடிக்கணும், தமிழ்னா 120 words per minute முடிக்கணும். ஹை ஸ்பீட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுலேயும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன வைப்பாங்கன்னா, ஸ்பீடு வைக்க மாட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது கொஷின் பேப்பர் கொடுத்து அதுக்கான இப்போ எஸ் சர்க்கிள்னால் என்ன, எஸ்எஸ் சர்க்கிள்னால் என்னன்னு ரூல்ஸ் கேட்பாங்க, அந்த ரூல்ஸை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஜூனியர் ஆர் சீனியருக்கு செகண்ட் பேப்பர் எழுதுறீங்களா, அந்த மாதிரி ரூல்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் உங்களுக்கு இந்த ஸ்டெனோகிராஃபரை பற்றி கொஷின் கேட்டு உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த ஜாப் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 55,000 to 60,000 நமக்கு சேலரி கிடைக்கும். ஓகே, இவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. இதை முடிச்சிங்கன்னா ஸ்டேட் போர்டில் இதை தவிர எனக்கு எதுவும் எக்ஸாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம். ஓகேங்களா, எஸ்எஸ்சி இது வந்து தெரிஞ்சிருக்கலாம், இதுவும் கொஞ்சம் கம்மி பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. எஸ்எஸ்சி, இந்த எஸ்எஸ்சியில் கிரேட் சின்னு ஒன்று இருக்குது, கிரேட் டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த கிரேட் சின்றது பெரிய பொசிஷன், கிரேட் டின்றது அதை விட கொஞ்சம் கம்மி பொசிஷன். ஓகேங்களா, இதோட சேலரியே கிட்டத்தட்ட 35 to 40 வரும். இதோட சேலரி 40 to 60 வரலாம். ஓகேங்களா, சேலரி. இந்த கிரேட் சி கிரேட் டிக்கு எவ்வளோ வேக்கன்சி விடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. 2500 வேக்கன்சி விடுவாங்க. 2500, ஒரு 2100 to 2500 வேக்கன்ட் வச்சுக்கோங்க. கிரேட் சி கிரேட் டி இவ்வளோ வேக்கன்சி விடுவாங்கப்பா. ஓகேங்களா, இதில் நீங்கள் கம்பல்சரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு நல்லா எழுத தெரியும், 80 words per minute எழுத தெரியும், நான் தெரிஞ்சால் போதும், எக்ஸாமுக்கு வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் தெரிஞ்ச ஒரு 80 words per minute உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்பீடை எழுத முடிஞ்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். 100 words per minute உங்களால் எழுத முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கிரேட் சிக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா, இதில் 0.5 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸை நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் டிஎன்பிசியில் கூட சிலபஸ் மாறி நெகட்டிவ் மார்க்ஸ் வரலாம். ஓகேங்களா, நீங்கள் நெகட்டிவாக ஒரு கரெக்டான கொஷினுக்கு தப்பான ஆன்சர் பண்ணால் இன்னொருத்தவங்களும் அதை தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு மார்க் குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கும் குறையும் தான். நீங்கள் செலக்டடாக ஏதாவது இப்போது கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்ப்பா. டிஎன்பிசியில் பார்த்தீங்களா, கட் ஆஃப் இந்த தடவை 185 185 கொஷின்ஸ் போடுறாங்க, எல்லோரும் கரெக்டாக போடுறாங்க. 300 மார்க்ஸுக்கு 280க்கு மேலே எடுத்தால் தான் நமக்கு வேலையே கிடைக்கிது. 185 கொஷின்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் அவ்வளோ கொஷின்ஸ்லாம் போட வேணாம். 200க்கு ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் ஃபீல்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 90 to 120 கொஷின்ஸ் போட்டிங்கன்னா போதும். 200 கொஷினுக்கு நீங்கள் ஒரு 90 to 120 கொஷின்ஸ் போட்டால் போதும். அப்போனா இந்த 200ல் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஷார்ட்டனுக்கு போத் சீனியர் படித்து 3 years நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 yearல் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஜூனியர் மட்டுமோ 80 words per minute இங்கிலீஷ் ஜூனியர், இன்டர்னா 100 words per minute இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதில் இருக்கிற 2 years நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வேலை கன்ஃபார்ம். ஓகேங்களா, அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎன்பிசி மட்டும் நினைக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய வேக்கன்சி விடுவாங்க. இந்த டிடிஎஸ்பிக்கெலாம் கிட்டத்தட்ட 1500 வேக்கன்சி விடுவாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும்ப்பா. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ், அந்த தமிழ் லாங்குவேஜை பார்த்து தான் நம்ம போய் விழுறது. ஓகேங்களா, அப்படி விழுந்த ஒரு ஆள் தான் நானும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோங்க. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம எதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டாக டிபெண்ட் பண்ணி போயிட்டு இது பண்ணால் கூட நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த டிஎன்பிசிக்கு நானே படிக்கிறேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காக நீங்கள் ஒரு டிஎன்பிசியோ ஒரு அகாடமியோ போயிட்டு படித்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டா ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 50,000 வாங்க போகிறீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டிஎன்பிசியில் எவ்வளோ சேலரி 25 to 30 கையில் வரும். அதை தாண்டிலாம் வராது. குரூப் 4ல் செலக்ட் ஆகி உள்ளே போனீங்கன்னா, குரூப் 2ல் செலக்ட் ஆகிடுவாங்கன்னா 35 to 40 வரும்.
அதுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும். ஓகேங்களா, 2 எக்ஸாம் தான். இதில் ஒரு 50 to 55K நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்கில் டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஒரு இந்த டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அதில் வந்து OMR ஷீட்டில் இருக்கும். கம்ப்யூட்டரும் உங்களுக்கு ஈஸி தான். ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, மைனஸ் மார்க் இருக்கும். ஓகேங்களா, 0.5% தான் மைனஸ் மார்க்கு. நீங்கள் கரெக்டாக எதையாவது சூஸ் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். 90 to 120 கொஷின் போட்டால் போதும். 200க்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் 100 வேர்ட்ஸ் எழுத போகிறீங்க. அவங்க டிக்டேட் பண்ண போகிறாங்க, நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதில் டிஎஸ்எஸ்பியில் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, மற்றபடி மோராலேஸ் எல்லாமே சேம் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க் 1 மார்க் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து 0.5 தான். NVSன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஸ்டெனோகிராஃபர் ஃபீல்டில், அதுக்கும் 0.5 தான் நெகட்டிவ் மார்க். EPFO 0.5, DRDO 0.5, KVS ஸ்டெனோகிராஃபர்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல்லலாம் டீச்சர் போஸ்ட்டுக்கெலாம் எடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கும் 0.5 தான். இந்த EPFOலாம் கிட்டத்தட்ட 200 to 300 வேக்கன்சி வரும். NVSக்குலாம் கிட்டத்தட்ட 1200 வேக்கன்சி கிட்ட வரும். DRDOலாம் 250 to 300 வேக்கன்ட் கிட்ட வரும். ஓகேங்களா, 100 வேர்ட்ஸ் பர் மினிட். எதுக்குமே நீங்கள் சீனியர் லெவல் வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே வேணாம். ஒரு இங்கிலீஷ் சீனியர்னா எவ்வளோ 120 வேர்ட்ஸ் பர் மினிட். நீங்கள் 100 வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு நீங்கள் அப்பியர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது 80 வேர்ட்ஸ் பர் மினிட். நீங்கள் ஜூனியர் லெவல் இது. ஓகேங்களா, ஒரு ஜூனியர் லெவல் முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண வேணாம்ப்பா. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் தெரியும், அப்படி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலே போதும். அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். ஓகேங்களா, அதனால் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் தர வேணாம். உங்களுக்கு ஒரு நல்ல பிகினர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்பீட் லெவலில் நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தால் கூட சைட்லேயே நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸ்டேட் போர்டுன்னு இருக்காமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக 3 monthஸில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, 3 monthஸில் எக்ஸாம் வச்சுருவாங்க, 2 months ஒரு 1 monthல் ரிசல்ட் விட்ருவாங்க, 2 monthல் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஒரு 7 to 8 monthல் ஜாப் வாங்கிடலாம். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்லாம் அடிக்கடி கால்ஃபர் பண்ணால் கரெக்டாக 1 year ஒன்ஸ் கரெக்டாக இது பண்ணிடுவாங்க. கரெக்டாக கால்ஃபர் பண்ணி வந்த கொரோனா டைமில் மட்டும்தான் டிலே ஆச்சே தவிர மற்றபடி எல்லாமே 1 year ஒன்ஸ் கரெக்டாக கால்ஃபர் பண்ணிடுவாங்க. கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக கிளியர் பண்ணலாம். ஒன்று இல்லைனாலும் ஒன்றுத்தில் பிடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் படிக்க போகிறீங்க. மற்றபடி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருவீங்க, ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சிருவீங்க, ஜென்ரல் ஆப்டிடியூட் படிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அது கூட பேசிக்காக தான் கொஷின்ஸ் இருக்கும். 25 கொஷின்ஸ் தான் வரும். அதில் நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் கவர் பண்ணிங்கன்னா கூட அதை நீங்கள் அட்டன் பண்ணலனா கூட பரவாயில்ல. 200 கொஷின்ஸில் நான் சொன்னமே 90 to 120 தான் மேக்ஸிமம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 95 உங்கள் கேட்டகிரியை பொறுத்து ஒரு 100 110 போட்டால் கூட நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். ஓகேங்களா, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் படித்து போத் சீனியர் முடித்து மறுபடியும் TNPSCக்கு ட்ரை பண்ணி அதுக்கு படித்து ஒரு 4 வருஷம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஈஸி மூவாக பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஈஸி மூவ்ப்பா. ஏன்னா வந்து ஈஸியாக ஒன்ஸ் கால்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட் டைமில் டேட்டு கொடுத்தாங்கன்னா அந்த டேட் டைமில் கரெக்டாக எக்ஸாம் நடக்கும், கரெக்டாக ரிசல்ட் விடுவாங்க, கரெக்டாக போஸ்டிங் போடுவாங்க. பட் வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி. ஓகேங்களா, அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஸ்டெனோகிராஃபர் முடித்தவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.